ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் எதிரொலி. புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் புதுச்சேரியில் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புகழாரம். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் துணை ஆய்வாளர் பணிக்கு 22ஆம் தேதி எழுத்துத் தேர்வு. அரசு தேர்வு ஆணையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1/1/2026 தகுதி நாளாக கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி பேட்டையன்சத்திரம் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் புதுச்சேரியின் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். அதன்படி வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி மாவட்டத்தில் 3,60,396 ஆண் வாக்காளர்கள், 4,05,728 பெண் வாக்காளர்கள் மற்றும் 120 மாற்று பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர திருத்தத்தின் போது 85,531 பேர் இடம்பெயர்ந்தோர், இறந்தோர், இரட்டைப்பதிவு வாக்காளர்கள் கண்டறியப்பட்டு உரிய நடைமுறைகளை பின்பற்றி நீக்கப்பட்டனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியின் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய மாவட்ட ஆட்சியர், இன்று வெளியிடக்கூடிய இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் நம்மளுடைய வாக்குச்சாவடி இன்னைக்கும் நாளைக்கு இருக்க எல்லா வாக்குச்சாவடிகளையும் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ பொதுமக்கள் அனைவரும் அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு அதை செக் பண்ணிக்க முடியும். மேலும் இந்த வாக்குப்பட்டியல் வந்து டிஓ வெப்சைட் மற்றும் சிஇஓ வெப்சைட் ரெண்டுலையும் வெளியிடப்படுது. ஸோ அவங்களும் வந்து சர்ச்சபிள் ஃபெசிலிட்டியில் இருக்கும். வாக்காளர்கள் வந்து அது மூலமாக அவங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் வந்து ரோலில் அப்டேட் ஆன அனைத்து வாக்காளர்களுக்கும் அவங்களுடைய வாக்குச்சாவடி அட்டை வந்து எபிக் கார்டு வந்து ஆல்ரெடி டெஸ்பேச் ஆகிருக்கு. ஸோ இந்தியா போஸ்ட் மூலமாக அனைவருக்கும் அது இமிடியட்டாக டெஸ்பேச் பண்ண முடியும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் யாராவது பேர் விடுபட்டிருந்தா அவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் இப்பயும் வந்து கண்டினியூஸ் அப்டேஷன் சொல்லக்கூடிய தொடர் அப்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய நாமினேஷன் பீரியட், நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷன் பீரியட் நடக்கிறப்ப நாமினேஷன் டேட்டோட கடைசி நாள் வரைக்கும் வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பேரை வந்து வாக்குப்பட்டியலில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து வழங்கப்படும். அதனால ஏதாவது ஒரு வாக்காளர் வந்து அவங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் அவங்க எந்த பதட்டமும் அடைய தேவையில்லை. அவங்க மறுபடியும் அவங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அவங்களை தொடர்பு கொண்டு ஃபார்ம் 6 மூலமாக அவங்களுடைய பேரை வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து நாமினேஷன் டேட்டோடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து அந்த பர்டிகுலர் வாக்காளருக்கு வந்து கிடைக்கும். ஏதாவது தொடர் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த வாக்குப்பட்டியல் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவங்க 1950 அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். கடந்த 2.5 மாசமா கிட்டத்தட்ட 3 மாசமா வந்து நம்மளுடைய இந்த சிறப்பு தீவிர திருத்த பணி வந்து பாண்டிச்சேரி மாவட்டத்தில் மிக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நம்மளுடைய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் நான் சொல்லுவேன். அவங்க அனைவரும் வந்து அவங்களுடைய பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்களுடைய பிஎல்எஸ்க்கு வந்து மிக உறுதுணையாக வந்து இருந்தாங்க. அவங்க பிஎல்எஸ் எல்லாரும் எங்களுடைய பிஎல்எஸ் கூட வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால முதல் கட்டமாக என்னுடைய நன்றிகளை வந்து நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாருமே எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்த இதில் இருந்தாங்க.
இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மிக வெற்றிகரமாக முடிவடைஞ்சதில் மிக முக்கிய பங்காற்றிய எங்களுடைய களப்பணியாளர்கள், BLOs, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஒரு இரவு பகல் பாராமல் இந்த பணியை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணியில் ஈடுபட்டு இருந்த அனைத்து தன்னார்வலர்கள் மற்றும் என்னுடைய EROs, எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், AEROs மற்றும் அனைத்து எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மருத்துவமனையில் 2 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அதிநவீன உதவி கருத்தரிப்பு தொழில்நுட்ப சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். சபாநாயகர் செல்வம், மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் ஷமி முனிஷா பேகம், ஆனந்தலட்சுமி, ரகுநாதன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரோசாரியா, மக்கள் தொடர்பு அதிகாரி குருபிரசாத், கருத்தரிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி சத்யநாராயணன் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தனியார் மருத்துவமனையில் குழந்தை கருத்தரிப்பு சிகிச்சைக்கு 10 லட்சத்திற்கு மேல் செலவாகிறது என்றும், இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. தற்போது இந்த சிகிச்சை அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், முதற்கட்டமாக குழந்தை கருத்தரிப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, 2ஆம் கட்டமாக சோதனை குழாய் குழந்தை சிகிச்சை முறையும் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், இது மாதிரியான சிகிச்சை முறை இந்தியாவில் அரசு மருத்துவமனையில் இருப்பது மிகவும் அரிதானது என்று தெரிவித்த அவர், மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதாக தெரிவித்த அவர், தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். இது பிரைவேட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரைவேட்லன்னா ஒரு 10 லட்சம் மேலே காசு செலவாகும். அப்போ ஏழை மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரைவேட்டில் எஃபோர்ட் பண்ண முடியாது. அது இங்கே அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் த சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் இஸ் என்டையர் டீம். இப்போ ஃபேஸ் 1 பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 2025-26ஆம் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 15,783 பேருக்கு முதற்கட்டமாக மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது. இதன் தொடக்க விழா ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்க வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளிக் கல்வி சிறந்த முறையில் இருக்க ஆசிரியர்கள் அவசியம், அதற்காக ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களை அரசு நிரப்பி வருகிறது என்றும், ஏழை மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியும் என்ற நிலை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அதற்காக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்றும், தற்போது மாணவர்கள் புதிய தொழில்நுட்பம் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் செல்போன், கையடக்க கணினி என்று அழைக்கப்படக்கூடிய டேப்லெட் வைத்திருப்பதை பார்த்திருப்போம். இருந்தாலும் 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு கையடக்க கணினி கொடுத்தால் எளிதாக இருக்கும் என்று மாணவர்கள் கேட்டிருந்ததாகவும், இது பற்றி துறை அதிகாரிகளிடம் பேசியுள்ளதாகவும், அவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்ததை அடுத்து 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு கையடக்க கணினி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதனை செயல்படுத்த இதற்கான நிதியை ஒதுக்க கூறியுள்ளதாகவும், விரைவில் தேர்தல் வரவுள்ளது, மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு ஏற்படும் என்றும், அதனை நிச்சயமாக வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். விழாவில்
ஏம்பலம் பள்ளியைச் சேர்ந்த 387 மாணவர்களும், நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 279 மாணவருக்கும், கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 46 மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்பட்டது. விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக பள்ளிக்கல்வி இயக்குநர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் துணை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 துணை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுகிறது. இதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த மாதம் ஜனவரி 19ஆம் தேதி முதல் கடந்த 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 1244 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 74 பேர் தகுதி பெற்ற நிலையில் உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எழுத்துத் தேர்வு வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி புதுச்சேரியில் 4 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. இதற்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் recruitment.py.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அல்லது உதவிக்கு தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0413223338 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று புதுச்சேரி அரசு தேர்வு ஆணைய உறுப்பினர் செயலாளரும் அரசு சார்பு செயலாளருமான முருகேசன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வசதிக்காக வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி வசூல் சிறப்பு முகாம் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக உழவர்கரை நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிஞ்சி நகர் 9வது குறுக்கு வீதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் வரி வசூல் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடைவிடாது நடைபெறவுள்ளது என்றும், எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி குறிஞ்சி நகர், குமரன் நகர், நாவர்குளம், அசோக் நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2025-26ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரியை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வரும் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இயங்கும் என்றும், அந்த நேரத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2025-26ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்குள்ளான வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் ஆன்லைன் மூலம் lgrams.py.gov.in என்ற முகவரியில் பிபிபிஎஸ் மூலமாகவும், ஜிபே, போன்பே மற்றும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி நவீன பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒதுக்கீட்டு டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த டீக்கடை உரிமையாளர் இன்பமோஜி தனசீலன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ராஜீவ்காந்தி நவீன பேருந்து நிலையத்தில் 34 கடைகள், ஒரு உணவகம் மற்றும் 2 ஜூஸ் கடைகள் ஒதுக்கீடு செய்ய நகராட்சியால் ஜனவரி 14ஆம் தேதி டெண்டர் கோரப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட கடைகளில் நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்தபடி ஏற்கனவே இருந்த 18 கடை உரிமையாளர்கள் எந்தவித ஏலத்திலும் பங்கேற்காமல் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். கடைகள் ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக கடந்த 2023இல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிலும் ஏலத்தில் பங்கேற்காமல் முந்தைய கடை உரிமையாளர்களுக்கு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தது. கோரப்பட்ட டெண்டரில் கடைகளுக்கான கட்டணம் கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டும் உள்ளது. முந்தைய கடை உரிமையாளர்கள் மாற்றுத்திறனாளிகள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என சமூக மற்றும் பொருளாதார அளவில் பின்தங்கிய நபர்களுக்கு கடைகள் ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். லாபம் ஈட்டும் நோக்குடன் மட்டுமே கோரப்பட்ட இந்த டெண்டரை ரத்து செய்து ஏலத்தில் பங்கேற்காமல் கடைகளை முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே இருந்த கடை உரிமையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த மனுவுக்கு புதுச்சேரி அரசு உள்ளாட்சி நிர்வாகத்துறை செயலர் மற்றும் நகராட்சி கமிஷனர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என கோரி அதுவரை கடைகள் ஒதுக்கீட்டுக்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏலத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததால் வரும் 16ஆம் தேதி நடக்கவிருந்த மின்னணு ஏலம் மறு அறிவிப்பு வெளியிடும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிப்மரில் அமுதம் தாய்ப்பால் மையத்தில் தானம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் மாதந்தோறும் சுமார் 1000 பிரசவங்கள் நடைபெறுகிறது. பச்சிளம் குழந்தைகளுக்கு என நவீன வசதிகளுடன் கூடிய தேசிய தரம் வாய்ந்த பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு இயங்கி வரும் நிலையில் அவசர மற்றும் பேறுகாலத்திற்கு முன் பிறக்கும் குழந்தைகளுக்கான சரியான காலதாமதமற்ற தாய்ப்பால் ஊட்டச்சத்து வழங்குதல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஜிப்மர் தாய்ப்பால் ஊக்குவிப்பு மற்றும் அமுதம் தாய்ப்பால் வங்கி சேவை செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை தரத்தை உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர்கள் சங்க புதுவை கிளை ஆதரவுடன் பாலூட்டுதல் ஆலோசகர்கள் பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 35 செவிலியர்கள் பயிற்சி பெற்றனர். அவர்கள் ஜிப்மரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவில் அனைத்து உட்புற சிகிச்சை பிரிவிலும் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரம் தாய்ப்பால் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இதன் மூலம் ஜிப்மர் தாய்ப்பால் மையத்தில் தாய்ப்பால் தான அளவு இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது என்றும் இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு நோயுற்ற மற்றும் பேறு காலத்துக்கு முன் பிறந்த குழந்தைகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக தாய்ப்பால் வழங்கப்படுகிறது. இதற்காக ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நேகி, பச்சிளம் குழந்தைகள் மருத்துவத்துறை பேராசிரியரும் அமுதம் தாய்ப்பால் மைய பிரிவு தலைவருமான மருத்துவர் ஆதி சிவம், செவிலியர் மேலாளர் ஜேன் மேரி ஆண்ட்ரூஸ் தலைமையிலான செவிலியர் குழுவினருக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,460 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.